வந்து இது பண்றாங்க, அது பண்றாங்க, இவங்கள ரேப் பண்ணிட்டாங்க, அவங்கள வெட்டிட்டாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப வந்து ஒரு தவறான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து மொத்தத்தில் வந்து ரஞ்சித் அப்படின்றவர் எடுத்தது வந்து ஒரு சைக்கோத்தனமான விஷயம்தான். ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து சத்தியமா வந்து இந்த படத்தை வந்து வெளியில விடுறது வந்து ரொம்ப ஒரு வன்மத்தை தூண்டுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது வந்து அவரோட பாப்புலேஷனை தேடிக்கிறாரா, இல்ல நாளைக்கு நானும் விஜய் அரசியல் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நானும் அரசியல் வரணும்னு சொல்லிட்டு பண்றாரா அப்படின்னு தெரில ப்ரோ. ஒரு ஜாதி இருக்காங்க, அதே ஜாதியில இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணா அது உண்மையான காதலை எடுத்துக்கிறாங்க. ஆனா வந்து இந்த ஜாதி பையன் வேற ஒரு ஜாதி பொண்ணை லவ் பண்ணாலோ, அந்த ஜாதியில இருக்கிற பொண்ணு வந்து வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணாலோ லவ் பண்ணாலோ அதை ஏன் வந்து ஒரு நாடகமா எடுத்துக்கிறீங்க? அது வந்து எவ்வளோ ஒரு இழிவான செயல். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இதெல்லாம் வந்து வன்மத்தை தூண்டுற ஒரு விதமாக தான் பார்க்கப்படுது. இதெல்லாம் வந்து நாடக காதல், உண்மையான காதல் அதெல்லாம் தாண்டி காதல்ன்றது ஆல்வேஸ் எப்பவுமே வந்து ஒரு பியூரான ஒரு விஷயம். அதில் வந்து உண்மை பொய், நான் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவ, நான் தாழ்ந்தவன், அந்த மாதிரி விஷயத்த கொண்டு வர்றது வந்து ரொம்ப தவறான விஷயம். மண்ணில் விவசாயம் பண்ணுறது பெருசு இல்லடா, ஒண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும். அவன் தான்டா உண்மையான விவசாயி. ஒரு சில சமுதாயம் இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தான் தப்பு பண்ணுவாங்க, மற்றவங்களாம் பண்ண மாட்டாங்க. ஒரு சில சமுதாயத்தில் இருக்கவங்க தான் தப்பு பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்படி சொல்றதுன்னா, ஒரு சில சமுதாயத்தை மட்டும் உயர்வா சொல்லியிருக்காங்க, ஒரு சில சமுதாயத்தை ரொம்ப தாழ்வா சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்ப தாழ்வா இருந்து அவங்களுமே டெவலப் ஆகி ஒரு நல்ல வேலைக்கு போறது, படிச்சு டாக்டர், இன்ஜினியர், போலீஸ், லாயர் அந்த மாதிரி ஆகி போயிட்டு இருக்காங்க. நல்ல நல்ல ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அவங்களுமே நல்லா படிச்சு எல்லாருமே டிகிரி ஹோல்டரா இருக்காங்க. இன்னுமே எதுக்கு அவங்கள வந்து இன்னும் தவறாவே காட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க வந்து ரொம்ப லோவா இருப்பாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ல தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள சித்தரிக்கிறதே வந்து என்னன்னா ரொம்ப ஒரு லோவாவே சித்தரிச்சுட்டு இருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த ஒரு ஜாதி படம் மக்களுக்கு தேவையா? என்ன கேட்டா கண்டிப்பா தேவையில்லை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது. ஏன்னா ஜாதி படம் நிறைய வந்துட்டு இருக்கு, ஆல்ரெடி நிறைய வந்துட்டு தான் இருக்கு. இது தேவையில்லை தான். அதுவும் இல்லாம இதுல வந்து பெண்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி ஒரு சீன்லாம் வச்சிருக்காங்க. ஒரு தாழ்த்தப்பட்டவங்க தான் போயிட்டு இது பண்ணாங்க அப்படின்ற கதைகளத்தை கொண்டு வந்து ரொம்ப 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 இழிவான செயல். இதை வந்து யார் பார்த்தாலுமே ஏற்றுக்க முடியாது. ஸோ அதை வந்து என்னாலுமே ஏற்றுக்க முடியாது. அந்த டைரக்டர் எப்படிதான் அந்த படத்தை இதுதான் கதை அப்படின்னு எழுதி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இந்த அப்பனாவும் தம்புள்ள காதலிக்கிறத ஒத்துக்குவானா? அவனை ஒத்துக்க வைக்கணும்னா போன மேட்ரை முடிச்சிரு. இந்த படத்துல என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஜாதியை தூண்டுற விதமா, அதாவது சமுதாயத்துல வந்து சீர்குலைக்கிற விதமா ஒரு படத்தை எடுத்துட்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு தவறான செயலா தான் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சமுதாயம் வந்து உயர்வானது, அதுல எந்த தப்பும் நடக்காது, அவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. என்னன்னா இப்ப அவங்க சமுதாயத்துல இருக்கவங்களதுல வந்து யாருமே திருட்டு பண்ணல, கொலை பண்ணல, கற்பழிப்பு பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா ஒரு இந்த சமுதாயம் அந்த சமுதாயம்னு இல்லை, தவறு எல்லா சமுதாயத்திலையுமே தான் பொதுவா நடக்குது. எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் தப்பு பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் பண்ணல, இந்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு லவ் மேரேஜா இருக்கட்டும், நார்மலா எந்த பிரச்சனையா ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், அது எல்லாத்துலயுமே தான் நடக்குது. ஜாதி பிரச்சனையில இருந்து எல்லா சமுதாயத்திலயுமே தான் நடக்குது. ஆனா இவங்க ஒரு சமுதாயம் மட்டும் ரொம்ப நல்ல இதுவா காட்டியிருக்காங்க. அது தேவையில்லை. அது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். யாரையும் ஹேட் பண்ணி எடுக்கணும்ட்டு ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அது ரொம்ப தவறான விஷயம் தான். நம்ம கிட்ட சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு, காசு உள்ளவளை கட்டு, ஏன்னு கேட்டான்னு வையி, கடவுளா இருந்தாலும் வெட்டு. எவ்வளோ டேரக்டர்ஸ் எவ்வளோ வந்து வித்தியாசமா பண்ணலாம். அதை விட்டுட்டு ஏன் மறுபடியும் ஜாதி ஜாதி ஜாதின்னு எடுத்துன்னு வந்து ஜாதி படத்தை இங்க திணிக்கிறீங்க? அதான் கவுண்டம்பாளையம் படத்துல இப்போ ஒரு சில சமுதாயத்தை பத்தி உயர்வா காட்டியிருக்காங்க. ஏன் அந்த சமுதாயத்துல யாருமே லவ்வே பண்ணது இல்லையா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது இல்லையா? இப்போ என்னன்னா அந்த சமுதாயத்துக்குள்ளேயே அவங்க லவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது நல்ல காதல். இப்போ அந்த சமுதாய பொண்ணு வேற சமுதாய பையன் அப்படின்னா அதை வந்து நாடக காதல்னு சொல்றாங்க. இதை லவ்வுக்கு ஏன் நாடக காதல், அந்த காதல், இந்த காதல் அப்படிலாம் சொல்றாங்க? லவ்னாலே பியூரா அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருச்சா, அதுதான் பியூரான லவ். அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருச்சுன்னா அதை சேர்த்து வைக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கணும். இது ஏன் இந்த மாதிரி இந்த சமுதாயம்னா எப்படி சொல்றது, அவங்கள மட்டும் உயர்வா பாக்குறது, மற்ற சமுதாயத்தை ரொம்ப தரமட்டமா பாக்குறாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். சத்தியமா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இதை பற்றி பப்ளிக்ஸ் என்ன சொல்றாங்க?